இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களா? ஏய், உனக்கு விழுந்து சாகுறதுக்கு வேற காரே கிடைக்கலையடி, எங்க கார்ல வந்து விழுகுற? அக்கா, இவள பார்த்தாலே போற காரியம் உருப்படாது. வாங்க நம்ம போலாம். ஐயோ, போயிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தயவு செஞ்சு நீங்க என்ன காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எவனோ ஒருத்தன் என்ன கொல்ல வரான். வாவ், நீ இப்படி பயப்படுறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை நானே கொல்லணும்னு நினைச்சேன், தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு வேற யாரோ அதை பண்ண போறாங்க. உனக்கு இதுதான் சரியான முடிவு. நல்லவருக்கு கெட்டது நினைச்சல, அதான் உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. ஆமா, யாரோட கொல்ல வருது? காணுமே. அவன் யாருன்னு தெரிஞ்சா அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலன்னு பார்த்தா எங்க அவ? அக்கா, இவ கூட என்னக்கா பேச்சு? இவ எப்படியோ போட்டோம், வாங்க நம்ம போலாம். ஐயோ, போகாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப என்ன காப்பாத்தலன்னா அவன் என்ன நிஜமாவே கொன்னுடுவான். அவ்வளவு நல்லவன் திரு, அவனை போய் நீ உள்ள வச்சுட்டே. இனிமே நீ இருந்தா என்ன, செத்த என்ன? ஐயோ, நான் செத்தா திருவோட கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். அதனாலதான் என்ன கொல்லவே பாக்குறாங்க. இப்படி எல்லாம் சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நினைச்சியா? திரு கேஸ நாங்க பாத்துக்கிறோம், நீ சாவிடி. ப்ளீஸ் காப்பாத்துங்க. நீ உயிரோட இருந்தா மட்டும் என்ன திருவ காப்பாத்துவ போற? ஐயோ, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். நான் என் லவ்வர் கூட சந்தோஷமா வாழணும்ன்றதுக்காக தான் இந்த காரியம் எல்லாம் பண்ணேன். எனக்கு அவன் கூட சந்தோஷமா வாழணும் ப்ளீஸ். ஓ, உன் லவர் கூட நீ சந்தோஷமா வாழணும், ஆனா திரு சந்தோஷமா வாழக்கூடாது. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஐயோ, தப்புதான், நான் பண்ணது பெரிய தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. அப்ப கூட நான் பண்ணது தப்புதான்னு சொல்றாளே ஒழிய என்ன தப்பு பண்ணான்னு சொல்லவே மாட்டேங்கிறா. சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்புறம் உன்னை காப்பாத்துறதா வேண்டாமான்னு யோசிக்கிறோம். அத்தனையும் பண்ணிட்டு எங்க வீட்ல சூசைட் பண்ணிக்கிறேன்னு டிராமா வர பண்ணிருக்க. ஆமா, இப்பெல்லாம் உன்னை பண்ண சொன்னது யாரு? மும்பைல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆனா அது யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. போன்ல மட்டும் தான் பேசுவாங்க. அவங்க பேசி முடிச்சதும் அந்த போன் நம்பர் நாட் ரீச்சபிள் ஆயிடும். அவங்க கிட்ட என்னால பேசவே முடியாது. அவங்கெல்லாம் பேசினாதான் உண்டு. சரி, இது எல்லாமே நீ கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜ் முன்னாடி சொல்லணும். சொல்லுவியா? அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான்க்கா இவள நம்ம காப்பாத்தணும், இல்லனா இவ எப்படியே சாகட்டும். சொல்றேன், சத்தியமா சொல்றேன். கோர்ட்ல ஜட்ஜ் கிட்ட எதையும் மாத்தாம சொல்றேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க.